அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு மேக்ஸம் பார்க்க போகிறோம். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும், தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000 இருந்தது எனில் மூன்றாவது மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும், ஆனால் ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 20,000. இந்த 20,000 அப்படியே வச்சுங்க. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சி அப்படின்றாங்க. நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னாவே 100 எடுத்துக்குவோம். வளர்ச்சி அப்படின்னாக்கா 100 கூட 5% சேர்த்துங்க. வளர்ச்சி குறைவு அப்படின்னாக்கா 100 கூட மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ வளர்ச்சி அப்படின்னு முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சின்னா 5% ஆட் பண்ணிங்கன்னா 105 மாறிடும். இன்ட்டு 105%. அடுத்தது பாருங்க, 12% வளர்ச்சி குன்றியும். அப்போ 100 கூட 12 மைனஸ் பண்ணிட்டாக்கா 88%. அடுத்தது மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும். அப்போ 110 மாறிடும். 110%. பாருங்க, 20,000 அப்படியே வச்சுங்க. இன்ட்டு இது 105/100 அப்படின்னு எழுதலாம். இது பாருங்க 88/100 அப்படின்னு எழுதலாம். இது பாருங்க 110/100 அப்படின்னு எழுதலாம். 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். 1 2 I 2 10, 21 5 105. ஸோ 21 88 11 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 328 அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். தேங்க்யூ.